கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலுமாய் கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 18:28 தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று தேவனை நோக்கி ஒரு விசுவாச ஜெபத்தை நாம் இந்த வார்த்தையிலே பார்க்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தை என்னைக்கும் நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறதா இருக்குது, இருளை மாற்றுகிறதா இருக்குது. இந்த சங்கீதக்காரனும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் இருளை நீர் வெளிச்சமாக்கும், என் விளக்கை ஏற்றுவீராக என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு மனிதனையும் பிரகாசிக்கக்கூடியது. இருளில் இருக்கிறதான ஜனங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறது கர்த்தருடைய வார்த்தை. நாம் கர்த்தருக்குள்ளாக பலப்படும் பொழுது நம்முடைய இருளை எல்லாம் தேவன் அகற்றவராயிருக்கிறார். இருள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் கொண்டு வருகிறதான எல்லா போராட்டமுள்ள வாழ்க்கை தான். கண்ணீரின் பாதை, கவலைகள், துக்கங்கள், ஏமாற்றங்கள் எல்லாம் இருளின் ராஜ்யத்தினுடைய கிரியைகளாக இருக்கிறது. ஆனால் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது மட்டுமே இருளை மாற்ற முடியும். அதனால்தான் இவர் சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேன். என் விளக்கை நிச்சயமாக நீங்கள் ஏற்றுவீங்க ஆண்டவரே. என் தேவனாய கர்த்தரை இருளை வெளிச்சமாக்குவார் என்று ஒரு விசுவாசத்தோடு ஒரு ஜெபத்தை அவர் செய்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார். நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா இருளுக்காகவும் நாம் புலம்பாதபடிக்கு, அதை குறித்து கவலைப்படாதபடிக்கு, கண்ணீர் வடிக்காதபடிக்கு ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி நாம் சொல்ல வேண்டும். கர்த்தாவே, என் விளக்கை நீர் ஏற்றுங்க ஆண்டவரே. என் விளக்கு எரியட்டும், என் குடும்பத்தினுடைய விளக்கு எரியட்டும், என் வாழ்க்கை எதிர்காலம் எரியட்டும். எனக்குள் காணப்படுகிற எல்லா இருளும், என் குடும்பத்தில் காணப்படுகிற இருள்கள், போராட்டங்கள் எல்லாம் எங்களை விட்டு அகற்றும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது நிச்சயமாய் இந்த கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார். இருளின் சூழ்நிலைகளை கர்த்தர் அகற்றி போட நம்முடைய தேவன் வல்லவராயிருக்கிறார். நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை வாசிக்கிற கேட்கிற ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா விதமான போராட்டங்கள், எல்லா இருள்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சூழ்நிலைகள் எல்லாம் மாறுவதாகப்பா. எல்லா இருளும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை போல நாங்களும் ஜெபிக்கிறோம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவீராக. ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஆண்டவரே விளக்கை ஏற்றுவீரப்பா. எல்லா இருளும் அகன்று போய் வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு மேலாக உடைய வல்லமை கடந்து போகட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலே போராடுகிற எல்லா போராட்டங்களும், இருள்களும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க. நீர் பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் நீங்கள் செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லா துதிகன மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுவீராக. வெளிச்சத்தை நீர் உண்டாக்கினபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.